சிந்து பைரவியின் அப்புறமும் பைரவியோடைய அப்பா அம்மா வந்து இங்கே பார் பைரவி, நீ ஆறுமுகத்தோட வாழ்ந்து தான் ஆகணுன்றாங்க. அப்பா, பிடிக்காத ஒரு கல்யாணம், எதிர்ச்சியாக நடந்த ஒரு கல்யாணம் எப்படிப்பா அவங்க கூட என்னால் வாழ முடியும் நீங்கள் சொல்கிறீங்க? அப்பா, என்னால் அவங்க கூட வாழ முடியாது. அவங்க கூட மனுஷி யாராச்சும் வாழுவாங்களாப்பான்றாங்க. அந்த அளவுக்கு மிருகத்தனமாக நடந்துக்கிறான்ப்பா. என்னால் அவங்க கூட வாழ முடியாது பைரவி, அப்படி சொல்லாதடா, கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க. அப்பா, என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்றாங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் மட்டும்தான்ப்பா வருதுன்றாங்க. நீங்கள் என்னதுன்னா அவன் கூட வாழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. பைரவியோடைய அம்மா வந்து, இங்கே பாரு பைரவி, ஆறுமுகத்தை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக உன் ஆறுமுகம் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்றாங்க. நீங்கள் சொன்னால் அவன் கூட நான் வாழ்ந்துருவேனா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசாத, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் மறுபடியும் வாய்க்கு தான் பேசிக்கிட்டே இருக்கே, கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க மாட்டியா? நான் இருக்க தான் மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, கண்டிப்பாக அவன் கூட என்னால் வாழ முடியாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, நீங்கள் என்னங்க இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்றாங்க. இங்கே பார், கொஞ்ச நாள் போட்டு, ஏன்னா பைரவி இருக்குன்னா ரொம்ப இதில் இருக்கா. இப்போ நம்ம தேவையில்லாத பேசணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்பவே கவலையாக இருக்காங்க பைரவியோடைய லைஃப்பை நினச்சி. ஏன்னா பைரவி இப்போ என்னடனா இப்படி சொல்கிறாங்க, அவள் என்னதான் முடிவில் இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பைரவி இருந்துட்டு, அப்பா அம்மா நம்மளோட கஷ்டத்தையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆறுமுகத்தோடு ஒன்று சேர்ந்து வாழ சொல்கிறாங்கன்னு ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.